இந்த வீடியோவில் நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த பிளாங்க்ஸில், அதாவது பிளாக் பாடி ரேடியேஷன், பிளாங்க்ஸில், விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அண்ட் ரேலே ஜீன்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடி வந்து நாட் அவைலபிள். அப்போ பிளாக் பாடி, பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படிங்கிறது என்னென்னா, விச் அப்சார்ப்ஸ் ஆல் த ஹீட் ரேடியேஷன்ஸ், அதாவது ஆல் த வேவ்லென்த்ஸ் இன்சிடென்ட் ஆன் இட். Further, when such a body is placed at a constant high temperature, it emits radiation of all the wavelengths. ஒரு ஹீட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த பாடி எல்லா ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்தது வந்து இன்னும் அதை கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரில் வைக்கும்போது எந்த அளவு டெம்பரேச்சர் அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுச்சோ த சேம் ஹீட்டை வந்து அது எமிட் பண்ணும். அப்படி எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் பிளாக் பாடி. அப்போ பிளாக் பாடி ரேடியேஷனுங்கிறது என்னென்னா, த ஹீட் ரேடியேஷன் எமிட்டட் ஃப்ரம் ஏ பிளாக் பாடி. இந்த ஹீட் எமிட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் பிளாக் பாடி ரேடியேஷன். ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடியிலேருந்து ஹீட் எமிட் ஆகிறது தான் பிளாக் பாடி ரேடியேஷன். நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன். இந்த பிளாக் பாடி ரேடியேஷனில் நமக்கு விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ராலே ஜீன்ஸ்லான்னு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். The product of wavelength corresponding to the maximum energy of radiation and absolute temperature of the black body T is constant. Product of wavelength and temperature வந்து constant அப்படின்னு சொல்கிறோம். ஸோ wavelength வந்து maximum energy. ஸோ அதனால lambda m into absolute temperature T. ஸோ lambda m into T is equal to constant. இல்லை எனக்கு wavelength தான் வேணும் அப்படின்னு சொன்னால் lambda m equal to constant by T, or lambda m is directly proportional to 1 by T. Wavelength lambda m is directly proportional to 1 by T. Temperature of the black body increases, the wavelength of maximum energy decreases. அதாவது black bodyயோட ஏன்னா இன்வர்ஸில் இருக்கிறதுனால 1/t இருக்கிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி வேவ்லென்த் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா பார்த்தோம் இல்லையா, அடுத்து விஎன்ஸ் ரேடியேஷன் லா பார்ப்போம். Vn reduced the law for the energy emitted by a black body at a given wavelength lambda and temperature T to explain the black body spectrum. Vn வந்து deduce பண்ணாரு இந்த lambda, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் வேவ்லென்த் அண்ட் டெம்பரேச்சர்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணும்போது இப்போ எனர்ஜி டென்சிட்டி நம்ம மேக்ஸிமமாக ஒரு எனர்ஜி போகும்னு சொன்னோம். அதனால எனர்ஜி டென்சிட்டி இந்த லாம்டா ரேஞ்ச் லாம்டா அண்ட் லாம்டா ப்ளஸ் டி லாம்டா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டெரிவேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போகாமல் ஒரு லாஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். அப்போ இ லாம்டா ஈக்குவல் டு 8 பை ஹெச்சி பை லாம்டா பவர் 5 இன்ட்டு 1 டிவைடட் பை இ பவர் ஹெச்சி பை லாம்டா இன்ட்டு கேடி. இப்போ 8 பை ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ 8 பை ஹெச்சி பை லாம்டா பவர் 5, லாம்டாங்கிறது வேவ் லென்த், இன்ட்டு 1 பை இ பவர் ஹெச்சி, ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சி வேவ் லென்த் வெலாசிட்டி ஆஃப் லைட் டிவைடட் பை வேவ் லென்த் இன்ட்டு கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டிங்கிறது டெம்பரேச்சர். இந்த ஈக்குவேஷன் இப்படியும் எழுதலாம். 8 பை ஹெச்சி லாம்டா பவர் -5, கீழே இருக்க லாம்டா மேலே போகும்போது -5 இன்ட்டு அதேமாதிரி இ பவர் மேலே போகும்போதும் 1 டிவைடட் பையில் இருக்கிறதுனால மைனஸாக மாறும், இ பவர் -ஹெச்சி பை லாம்டா இன்ட்டு கேடி, ஆர் இ லாம்டா இஸ் ஈக்குவல் டு C1 லாம்டா பவர் -5 இ பவர் -C2 டிவைடட் பை கே லாம்டா டி. மோஸ்ட்லி என்ன ஈக்குவேஷன் கொடுப்பாங்கன்னா இ லாம்டா ஈக்குவல் டு 8 பை ஹெச்சி பை லாம்டா பவர் 5 இன்ட்டு 1 பை இ பவர் ஹெச்சி பை லாம்டா கேடி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. C1ங்கிறது வந்து என்னென்னா கான்ஸ்டன்ட். C1 என்ன எடுத்துக்கிறோம், 8 பை ஹெச்சி. C2 பார்த்தீங்கன்னா ஹெச்சி பை கே. ஸோ இந்த விஎன்ஸ் ரேடியேஷன் லாவோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விஎன்ஸ் ரேடியேஷன் லா ஹோல்ஸ் குட் ஒன்லி ஃபார் ஷார்ட் வேவ் லென்த் அண்ட் நாட் ஃபார் லாங்கர் வேவ் லென்த். அதாவது விஎன்ஸ் லா வந்து என்ன எதில் வரும் அப்படின்னாக்கா ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு தான் இருக்கும், எதில் இருக்காது, லாங்கர் வேவ் லென்த்தில் இருக்காது. நெக்ஸ்ட்டு ரேலே ஜீன்ஸ் லா. இந்த லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, ஒரு பிளாக் பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர் T அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த 4th பவர் ஆஃப் வேவ் லென்த். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், இ லாம்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி பை லாம்டா 4. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8 பை கேடி பை லாம்டா பவர் 4.
ஸோ 8 பை கேங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டி டெம்பரேச்சர், லேம்டாங்கிறது வேவ் லென்த். ஸோ ரேலே ஜீன்ஸ்லாம் அப்படிங்கிறது என்னென்னா இதுதான் இதோடைய ஈக்குவேஷன்ஸ். இதோட லிமிட்டேஷன் என்னென்னா இட் ஹோல்ட்ஸ் குட் ஒன்லி ஃபார் லாங்கர் வேவ் லென்த் அண்ட் நாட் ஃபார் ஷார்ட்டர் வேவ் லென்த். இது வந்து லாங்கர் வேவ் லென்த்தில் தான் கரெக்டாக இருக்கும், ஆனால் இதில் இருக்காது ஷார்ட்டர் வேவ் லென்த். விஎன்ஸ் வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் லார்ஜர் வேவ் லென்த்தில் இருக்காது. அதேமாதிரி ரேலே ஜீன்ஸ் வந்து லாங்கரில் இருக்கும், ஷார்ட்டரில் இருக்காது. இந்த விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் அண்ட் ரேலே ஜீன்ஸ்லாம் இருக்குல்லையா, இது ரெண்டுமே டு நாட் அக்ரி வித் த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் ஃபார் என்டையர் வேவ் லென்த் ரேஞ்ச். அதாவது எக்ஸ்பெரிமெண்டலாக என்டையர் வேவ் லென்த் ரேஞ்சையும் வந்து சரியாக சொல்ல முடியலை. அப்போது கிளாசிக்கல் தியரி வந்து ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் எமிஷன் ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன். கிளாசிக்கல் தியரியில் பிளாக் பாடி ரேடியேஷனில் அதோட எமிஷனை வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அப்போ இன்வென்ட் பண்ணது தான் என்ன அப்படின்னா குவாண்டம் தியரி. ஸோ மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிறவர் 19th செஞ்சுரியில் இதை வந்து என்ன செஞ்சேன்னா தியரி சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். அது வந்து என்ன சொல்கிறோன்னா பிளாங்க்ஸ் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளாங்க்ஸ் தியரியில் என்ன சொன்னார்னா, ஒரு பிளாக் பாடி இருக்கு இல்லையா, ஒரு பிளாக் பாடி நாட் ஓன்லி ஃபில்டு வித் த ரேடியேஷன்ஸ் பட் ஆல்சோ வித் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் டைனி ஆசிலேட்டர்ஸ். அதாவது பிளாக் பாடியில் வந்து ரேடியேஷன்ஸ் மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஆசிலேட்டர்ஸும் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. தே ஆர் ஆஃப் அட்டாமிக் டைமென்ஷன்ஸ். அந்த ஆசிலேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன இருக்குது, ஒரு அட்டாமிக் டைமென்ஷன் இருக்குது. அதனால் இதை அட்டாமிக் ஆசிலேட்டர்ஸ் ஆர் பிளாங்க்ஸ் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். ஒரு பிளாக் பாடியில் ரேடியேஷன் மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஆசிலேட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு அட்டாமிக் டைமென்ஷனும் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு பேர் அட்டாமிக் ஆசிலேட்டர்ஸ் ஆர் பிளாங்க்ஸ் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். These oscillations vibrating with a characteristic frequency. Second point, the frequency of radiation emitted by oscillators same as that of oscillating frequency. அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன் எமிட் ஆகுது இல்லையா, அது வந்து என்னென்னா ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்குது, சேமாக இருக்குது. சாரி. நெக்ஸ்ட்டு ஆசிலேட்டர்ஸ் cannot absorb or emit energy in a continuous manner. இப்போ டைனி ஆசிலேட்டர் இருக்குல்ல, அந்த ஆசிலேட்டர்ஸ் அப்சார்ப்ஷனோ இல்லை எமிஷனோ அது வந்து என்னவாக இருக்காது, கண்டினியூவஸாக இருக்காது. இட் அப்சார்ப்ஸ் ஆர் எமிட் எனர்ஜி இன் மல்டிபிள் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ். கண்டினியூவஸாக அப்சார்ப்ஷனும் இருக்காது, கண்டினியூவஸாக எமிஷனும் இருக்காது. அப்போ அந்த அப்சார்ப்ஷன் நம்ம எமிஷன் எப்படி இருக்கும்னா மல்டிபிள் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸாக இருக்கும். அந்த ஸ்மால் யூனிட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குவாண்டம் ஆஃப் ரேடியேஷனை தான் நம்ம ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். குவாண்டம் ஆஃப் ரேடியேஷனை தான் ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இருக்கு இல்லையா, எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன். ஸோ வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூவாக இருக்குது. இப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டூ எடுக்க அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கணும் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டை இங்கே ஹெச்னு கொடுக்குறோம். அப்போ இ ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன். The energy density of heat radiation emitted from a black body at a temperature T in the lambda range from lambda to lambda plus d lambda is. The heat radiate ஆகுதுல, அதோட எனர்ஜி டென்சிட்டி, அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், லேம்டா ரேஞ்ச் வந்து லேம்டா டு லேம்டா ப்ளஸ் டி லேம்டா. அப்போ அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன ஆகுதுன்னா இ லேம்டா இன்டூ டி லேம்டா ஈக்குவல் டு 8 பை ஹெச்சி பை லேம்டா பவர் 5 e power h nu by kt minus 1 into d lambda. ஸோ பிளாங்க்ஸ் லா ஆஃப் ரேடியேஷனுக்கான ஈக்குவேஷன் இதுதான். இது பெரிய டெரிவேஷன், லாஸ்ட் ஈக்குவேஷன் தான் எடுத்திருக்கோம். இ லேம்டா இன்டூ டி லேம்டா ஈக்குவல் டு 8 பை ஹெச்சி பை லேம்டா பவர் 5 இ பவர் ஹெச் நியூ பை கேடி மைனஸ் 1 இன்டூ டி லேம்டா. இங்கே சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன், கேங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த பிளாக் பாடி. இந்த ஈக்குவேஷனுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த். பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் சொல்கிறோம். ஏன்னா இங்கே லேம்டான்னு கொடுத்துருக்கோம்ல, இ லேம்டா இன்டூ டி லேம்டா, அது வேவ் லென்த் இல்லையா, ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து நம்ம வந்து வேவ் லென்த்துக்கு பதிலாக ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேம்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும், லேம்டாவோட ஃபார்முலா தெரியும் நமக்கு, சி பை நியூ. அதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டி லேம்டா ஈக்குவல் டு சி இன்டூ டி நியூ பை நியூ ஸ்கொயர்டு. அப்போது இ நியூ இன்டூ டி நியூ இஸ் ஈக்குவல் டு 8 பை நியூ கியூப் பை சி கியூப் இன்டூ
e power h nu by kt minus 1 into d nu. இதில் கொஞ்சம் மாறுது ஈக்குவேஷன் அவ்வளோதான். நீங்கள் லேம்டா ஈக்குவல் டு சி பை நியூன்னு எடுத்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இ நியூ டியூ நியூ இதுதான் வந்து பிளாங்க்ஸ் ரேடியேஷன்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் ஆஃப் விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா ஃப்ரம் பிளாங்க்ஸ் லா. இப்போ இந்த டிடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளாங்க்ஸ் லாவிலேருந்து விஎன்ஸ் லா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. இப்போ லேம்டா ஒரு வேளை ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா லேம்டா ஸ்மாலர் அது வெரி ஸ்மாலராக இருந்துச்சுன்னா நியூவோட வேல்யூ வெரி லார்ஜராக இருக்கும். லேம்டாவோட வேல்யூ ஸ்மாலராக இருந்துச்சுன்னா நியூவோட வேல்யூ வெரி லார்ஜாக இருக்கும். அப்போ ஹெச் நியூ பை கே வந்து வெரி மச் கிரேட்டர் than 1. இப்போ வெரி மச் கிரேட்டர் than 1 இருந்துச்சு அப்படின்னா இ பவர் ஹெச் நியூ பை கேடி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா லார்ஜர் கம்பேர் டு 1. அதனால இந்த -1 இருக்கு இல்லையா, அந்த 1 வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போது இ பவர் ஹெச் நியூ பை கேடி -1 ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம், இ பவர் ஹெச் நியூ பை கேடி. அப்போ இ லேம்டா ஈக்குவல் டு 8 பை ஹெச்சி பை லேம்டா பவர் 5 இ பவர் ஹெச் நியூ பை கேடி. டிடக்ஷன் ஆஃப் விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா ஃப்ரம் பிளாங்க்ஸ் லான்னு கேட்டால் நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் எழுதணும். அதே போல் டிடக்ஷன் ஆஃப் ரேலே ஜீன்ஸ் லா ஃப்ரம் பிளாங்க்ஸ் லா அப்படின்னு கேட்டால் லேம்டாவோட வேல்யூ வந்து வெரி லார்ஜராக இருக்கும். லேம்டா வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நியூவோட வேல்யூ வெரி வெரி ஸ்மாலாக இருக்கும். அப்போ ஹெச் நியூ பை கேடி வந்து வெரி மச் லெஸ் தேன் 1. அப்போ இ பவர் ஹெச் நியூ பை கேடி ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் ஹெச் நியூ பை கேடின்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இ பவர் ஹெச் நியூ பை கேடி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஹெச் நியூ பை கேடின்னு எழுதுனா என்ன ஆகிடும், அந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இ லேம்டா ஈக்குவல் டு 8 பை கேடி பை லேம்டா பவர் 4. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பிளாக் பாடி ரேடியேஷன், விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில், ரேலே ஜீன்ஸில் அண்ட் பிளாங்க்ஸில் பற்றி பார்த்தோம். ஓகேவா? தேங்க்யூ.